இன்னைக்கு ரவீந்திரா அவர்களுக்கு வந்து குற்றமுள்ள நெஞ்சே குழு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்ஷிதா வந்து யார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா ரவீந்திரா அவர்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 3 பேருமே முத்துக்குமரனுக்கு கேம்பெயின் பண்ணிட்டு தான் இருந்தாங்க உள்ள அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் வந்து ஏன் இவருக்கு மட்டும் இப்போ போய் ஹிட் ஆச்சு? அவர் உள்ளே போயிட்டு அன்ஷிதாவை பற்றி பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, ஸ்டுப்பித்தனமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு ஃபோரமில் உட்காந்து எப்படி ஒரு பொண்ணை அவர் முதல்ல அப்படி பேசுவார்? இதே முத்துக்குமரன் இன்னைக்கு போயிட்டு எனக்காக வந்து நீங்கள் யாரும் வந்து பேசாதீங்க அப்படின்னு போய் ரவீந்திர கிட்ட சொல்கிறாருல, யாரும் பிஆர்னு பேசாதீங்க அப்படின்னு இன்னைக்கு பேசுகிறாருல, அதை ஏன் அவர் சண்டேவே பேசலை? பேசியிருந்தா அன்றைக்கே பேசியிருக்கணும். ஒரு 2 நாள் ஓட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாரா அவர் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. இன்னொரு விஷயம், சாச்சனா, அஸ்வினி அண்ட் சுனிதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இருந்த அந்த அவங்க வரும்போது 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 பேரை முத்துக்குமரன் ஜெயிக்கணும், அதில் வந்து யாரை போட்டு அடிக்கணும் அப்படின்னு சௌந்தர்யாவை போட்டு அடிச்சிட்டாங்க. மீதி இருந்த யாரையுமே ஏன் அவங்க வந்து ஒரு கொஸ்டினும் கேட்கல? ஏன் மீதி இருந்த யாரையுமே அவங்க வந்து தாக்கவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னதான் வந்து பிஆர் டீம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்குது. அதான் இன்னைக்கு அன்ஷிதா சொல்லியிருந்தாங்க, ஜாக்டனோட பிஆர் டீமே இப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருக்குமே இருக்கும் போது ஒருத்தரை மட்டும் ஏன் தாக்கி ஒரு கேமை வந்து இவங்க ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. சாச்சனா வந்து அழுது நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் விளையாடல அப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ஆனால் இது என்ன கேம்னே புரிய மாட்டேங்குது.